ஹாய். நம்மளுடைய தமிழ் அமுதம் பகுதியில் இந்த பிளேலிஸ்ட்டில் வித்தியாசமாக இருக்கக்கூடிய பாடல்கள், ரொம்பவும் இனிமையாக அமைக்கப்பட்டிருக்கிற பாடல்கள், அது மாதிரி கொஞ்சம் பார்த்து வந்துட்டுருக்கோம். சித்திரக்கவி பார்த்துருக்கோம். பாம்பன் சுவாமிகளினுடைய நிறைய சித்திரக்கவிகளில் இன்றைக்கி கமலபந்தம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கமலபந்தம்ங்கிறது இதய நோய்க்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இது ஒரு மருந்தாக இருக்கக்கூடியது. இதுக்கு பாராயணம்லாம் சொல்லியிருக்கு. அது தனியாக வைத்தியத்துக்காக பண்ணுறது தனியாக பண்ணலாம். இப்போ இந்த பாடல் பொருள் கமலபந்தம் எப்படி வருகிறது, அமைக்கப்பட்டிருக்கிற விதம், அது தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு அட்டெம்ப்ட் பார்க்கலாம். கமலபந்தம். கமலபந்தம்ல இப்போ பார்க்குறோம். இது அமைக்கப்பட்டிருக்கிற சொல்கிறேன். வரவிதி வரவிதி திருவ வருதி போன் அரவ அரணது கர்வ அருகனை குறவ வரகுக மருவ வருமறை பரவ வரபத மருவ வருமதி விரவ. இது மொத்தம் 56 எழுத்து இருக்குது. இது அமைச்சிருக்கிற விதம் பார்த்தோம்னா 4-3-4-3 அப்படிங்கிற மாதிரி எழுத்து. அது ஒரு சிஸ்டமாக ஃபாலோ பண்ணியிருக்கு. வரவிதி அப்படிங்கிறது ஆரம்பித்து இங்கே பார்த்தோம்னா வர விதி, அது திருப்பி வர மாதிரி இருக்கும். இந்த 4 வரியிலையும் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா வர 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 வர. இதனுடைய திருப்பம் தான் ரவங்கிறதுலே ரவ 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 அப்படி முடியும். இந்த நடுவில் வரவிதி, இங்கே இதுக்கப்புறம் திருவ, இந்த 3 எழுத்துக்கள் திருப்பி போட்டால் அதனுடைய ஆரம்பம் தான் அடுத்த 4 எழுத்து வார்த்தையினுடைய ஆரம்பம். திருவங்கிறது வருதின்னு வரணும், கருவங்கிறது வருக வரணும், மருவங்கிறது வருமை, மருவ வருமை, இப்படி வரணும். வரவிதி திருவ வருதி வருதி போன் அரவ. இப்போது இந்த 3 எழுத்துக்கள் திரும்பி இருக்கிறதுனா தான் அடுத்த அடியினுடைய ஆரம்பம். பரனது கர்வ வருகனை குறவ. இந்த வரகு அப்படிங்கிறது தான் அடுத்த அடியினுடைய ஆரம்பம். வரகுக மருவ வருமறை பரவ வரபத 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 மருவ வரு வருமதி வீரவ. இது வர விதி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் என்ன ஆரம்பிச்சதோ அந்த மாதிரி திருப்பி போட்டால் வர விதி அப்படின்னு முடியும். இது ஒரு எவ்வளோ கஷ்டம். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு பாடல், அதில் ஒரு மீனிங்கை வச்சு எழுதியிருக்கணும். இப்போது இதுக்கு என்ன சொல்ல வராதுன்னு நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணலாம். வர விதி திருவ, முருகப்பெருமானை பற்றி சொல்கிறார். வரம்னா தேவர்களுக்கு வரமாக வந்தவர். விதி சூரபத்மனுக்கு விதியாக வந்தவர். வர விதி ரெண்டுமாகவும் வந்தவர். வர விதி திருவ, அப்படி வந்த செல்வமே. வருதி, வருதின்னா வாங்கன்னு கூப்பிடுறது வருதி. பொன் அரவ, அரவங்கிறது சத்தம். அவர் வரும்போது சத்தம் வருகிறது. என்ன வருது? அவர் காலில் அணிந்து கொண்டிருக்கிற சிலம்பு, அது ஜல் ஜல் அப்படிங்கிற சத்தம். இந்த சத்தம் வர்றதுக்கு இது 2 விதமாக இங்கே பொருள் கொள்ளலாம். அதாவது பொன்மணி சதங்கை, அதனால் அவர் நடந்து வரும்போது சத்தம் அந்த மாதிரி வருகிறது. 2வது, அவர் என்ன செஞ்சாலும் அது பொன்னான ஒரு விஷயம். பொன்மனம் சொல்கிறோம், பொன்னார் மேனியனே சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் சொல்லும்போது பொன், அப்படி சொன்னதாக எடுத்துக்கலாம். பொன்னாரவ. அரணது கர்வம், அரண் அப்படிங்கிறது சிவன். அரணது கர்வம், சிவனுக்கு கர்வமாக விளங்கக்கூடியவர். சிவன் எதனால் கர்வப்படணும்? 1, சிவன் அப்பா. 2வது, சிவன் ஒரு குரு. ஒரு குரு எப்போ தன்னுடைய சிஷ்யனை பற்றி கர்வப்படுவார்னா, சிஷ்யன் தன்னை மிஞ்சின சிஷ்யனாக இருக்கும்பொழுது.
அப்பாவுக்கு தன்னை மிஞ்சி தன்னுடைய மகன் வளரும் பொழுது இது ரெண்டுமே பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த மகன் ஞானகுருவாக இருந்து தகப்பனுக்கு உபதேசம் செய்து தகப்பன் சாமி என்ற அளவுக்கு உயர்ந்ததுனாலே அதுவே சிவபெருமானுக்கு ஒரு கர்வம். அரங்கது கர்வமாக விளங்கக்கூடியவர். அருக அணை குறவர், அருகில் அணைத்து காப்பாற்றக்கூடியவர். தன்னை சேர்ந்தவர்களை தன்னுடையவர்களாக ஏற்றுக்கொண்டு காப்பாற்றக்கூடியவரே. குகன் அப்படிங்கிறது முருகன் பேர் தெரியும். வரகுக. மருவ அப்படிங்கிறது சேர்ந்து இருக்கிறது, எம்மோடு சேர்ந்திருக்கிறதுக்காக, இல்லை உம்மோடு நாம் சேர்ந்திருக்கிறதுக்காக. வரகுக மருவ. அருமறை பரவ, வேதங்கள், அருமையான வேதங்கள் எப்பவும் நிலைத்து நிற்கக்கூடியதாக, வேதங்களை காப்பாற்றி வேதங்கள் நிலைத்திருக்கக்கூடியதாக செய்பவரே, அருள்பவரே. பரபதம் அருவ. பதங்கிறது மோட்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. வரப்பதம், இப்படிப்பட்ட வரமாகிய ஒரு பதத்தை அதில் சேர்ப்பதற்காக அருமதி விரைவ, அதி வேகமாக வருக, எங்களோடு சேர்ந்திருக்கிறதுக்கு, எங்களை மோட்சத்தில் சேர்ப்பதற்கு விரைவாக வந்து சேருங்கள். இப்படி முருகப்பெருமான கூப்பிட்றதா அமைச்சிருக்கார். இது 56 எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு பாடல். இந்த 56 எழுத்துக்கள் இது அமைக்கப்பட்டிருக்கிற விதத்தினாலே இது என்ன ஆகுறதுன்னா, இப்படி 25 எழுத்துக்களே மட்டுமே இந்த சித்திரத்தில் நம்ம கொண்டு இந்த கமலம், இது பார்க்கறதுக்கு ஒரு தாமரை பூவாக இருக்கிறதுனால கமலபந்தம்னு பேர். நம்ம இங்கிருந்து ஆரம்பிக்கணும். வர விதி திருவ வருதி பொன் அரவ வரணது கருவ வருகணை குறவ வரகுக மருவ வருமறை பரவ வரபத மருவ வருமதி வீரவ. அது திருப்பியும் சுற்றி படிச்சுட்டே வரணும். வர விதி திருவ. எவ்வளோ ஒரு அற்புதமான பொருளும் அமைப்பும் உள்ள இந்த கமலபதம் அந்தம் செய்யும் பாம்பன் சுவாமி எல்லாராலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாராயணம் செய்கிறவங்க பாராயணம் செய்யலாம், தமிழாய் பார்ப்பவர்கள் தமிழாய் பார்க்கலாம். ஒரு இனிமை கொடுக்கக்கூடிய அற்புதமான பாடல். தெரிந்து கொண்ட அளவுக்கு சந்தோஷம். வேறொரு வீடியோ பதிவில் பார்க்கலாம்.